அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீப காலமாக ஒரு குற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து உங்கள் வாட்ஸ்அப்லையோ டெலகிராம்லையோ ஒரு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சி அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அது கீழே ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லாட்டி ஏதாவது ஒரு லிங்க் அட்ரஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை லிங்க் கோடு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கேட்டு அந்த ஒரு லிங்க் உங்களுக்கு வரும். ஸோ ஃப்ரெண்டு தான் அனுப்பியிருக்காருன்னு நினச்சி நீங்கள் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக உங்கள் வாட்ஸ்அப்போ அல்லது டெலகிராம் அக்கௌண்ட்டோ ஹேக் ஆகிடும். ஹேக் ஆகிட்டு நீங்கள் என்னென்ன கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை கான்டாக்ட்ஸுக்குமே ஹாய் மெசேஜோட இந்த லிங்க் போயிடும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்க, உங்கள் ஃபோன்லேருந்து தான் எங்களுக்கு ஹாய் மெசேஜ் வந்திருக்கு, நீங்கள் தான் ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் அனுப்பியிருக்கீங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அது ஃப்ரெண்டோட தானே அப்படின்னு நினச்சி அவங்க லிங்க் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ யார் அந்த லிங்க்கை டச் பண்ணுறாங்களோ இமீடியட்டாக அவங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டோ அல்லது டெலகிராம் அக்கௌண்ட்டோ இமீடியட்டாக ஹேக் ஆகி அவங்க வேறு இந்த ஃப்ராட்ஸ்டரோட கண்ட்ரோலுக்கு அந்த இது போயிடுது, அது சோஷியல் மீடியா போயிடுது. ஸோ அவங்க நாளைக்கு அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு அர்ஜென்ட், எனக்கு ஏதாவது காசு வேணும், ஏதாவது அமௌண்ட் பே பண்ணுங்கள், இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மணி லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுக்கான ரிக்வெஸ்ட்லாம் இப்போ கொடுத்து இதுக்கான